பெருமாள் மணி இந்த பேச்சில் இப்போ 3 சாராம்சம் இருக்கு. அவர் புதுச்சேரிக்கு போனாலுமே திமுகவை நம்பாதீங்க அப்படின்றார். பலருமே கேட்டது திமுகவுக்கு அங்கே என்ன ரோல் இருக்கு, அது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு. எம்ஜிஆரை தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு கரிசனத்தை காமிக்கிறார்ன்றது. பாஜக அரசு லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவை விமர்சிப்பதற்கு அது இன்னும் நல்ல ஸ்பேஸ். ஆனால் ஒரு மென்மையான அணுகுமுறை இருந்தது மாதிரி இருக்குன்னா அவரோட பரப்புரையினுடைய கணக்கு தான் என்ன, வியூகம் தான் என்ன? இல்லை, இவ்வளவு நாட்களும் நேரடி சவாலாக இருந்த அந்த உரை புதுச்சேரிக்குள்ளே போகிறப்போ ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்த பண்ணார். என்னென்னா, அங்கே கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குது. ஒரு விஷுவல் வந்தது. என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஐயா ரங்கசாமி ஐயா விஜய் அவர்களுடைய உரையை கேட்பது போன்ற ஒரு விஷுவல். ஆமா, டெலிஃபோன்ல கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சுத்தி பார்க்கறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு கூட்டணியில 2 கட்சிகள் இருக்கு. அந்த 2 கட்சிகள்ல ஒருத்தரை பாராட்டுறாரு, ஒருத்தரை திட்டுறாரு. எவ்வளவு நுட்பமா அந்த உரையை பேசியிருந்தா அதை நடத்த முடியும்? இல்ல, நீங்க நுட்பமா பார்க்கறீங்க சார். இருங்க சார், ஆனா அந்த பாராட்டு பாஜகவுக்கும் சேர்ந்த பாராட்டு தானே சார். இங்க பாருங்க, சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் சார் 2 இடத்துல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலும் ஒரு சிஎம் சார் சொன்னாரு, அங்கேயும் ஒரு சிஎம் சார் சொன்னாரு. அந்த சிஎம் சார் என்னன்னா பாராட்டுற சிஎம் சார், முதல்வருக்கு நன்றி சொல்றாரு. சிஎம் சார் சொன்னாருங்க, சரிங்களா? அப்புறம் பாஜக அரச அவர் அரசு திட்டுற உரையை அவரே கேட்டு விஷுவல் வெளியிடுவாரா ஒரு முதலமைச்சர்? அப்ப என்னன்னா அந்த விஷுவல் எப்படி வெளியே வரும்? இல்ல, நான் கேட்பது, இருங்க சார், நான் ஒரே நிமிஷம். நாராயணசாமி அவர்களுக்காக அவர் பரப்புரை மேற்கொள்ள போனாரா, இல்லது தன் கொள்கை எதிரியே அம்பலப்படுத்துவதற்காக அங்க பேச போறாரா? சார், முதல்ல இந்த 2ஐயும் பிரிச்சுட்டாரு. என்ஆர் காங்கிரஸ பாராட்டுறாரு, பாரதிய ஜனதாவை திட்டுறாரு. அவர் சொல்றாரு, சார் ஒரு அமைச்சர் இங்க இலாக்கா இல்லாம நீண்ட காலமா இருக்காரு, அவருக்கு இலாக்கா கொடுங்க அப்படின்றாரு. இல்லீங்களா? ரெண்டாவது, ஒரு மென்மையான அணுகுமுறையா இருக்கு சார். நீங்க ஹார்ட் ஹிட்டிங்க்கு வாய்ப்பு இருந்தோம், ஏன் இவ்வளவு சாஃப்டா? சார், நீங்க சிஎம் அங்கிள் அப்படின்னு சவால் விட்டா ஏன் ஹார்டா ஹிட் பண்றீங்க? இது அரசியல் மாண்பு இல்லையே, இப்படி பேசக்கூடாத அப்படின்னு வகுப்பு எடுக்கிறீங்க. நீங்க மத்திய அரசினுடைய திட்டம் அவர் கேட்கிறாரு, இத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றியும் ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த இடத்தை ஏன் மென்மையான அணுகுமுறை நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னும் நுட்பமா பார்த்திருப்பீங்க. ரிப்போர்ட்டா இருக்கிற செய்தியை சொல்றேன். புதுவை அரசு கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எந்த விஷயத்திலும் கண்டுகொள்ளல அப்படின்னு அவர் அப்படி நிறுத்தினார்னா அது அவர் ஸ்டேட்மெண்ட் என்பது மக்களுக்கே தெரியும். அதாவது நான் சொல்லல, எல்லாருக்கும் தெரியுன்ற ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இல்ல. ரெண்டாவது, மாநில அரசு கோரிக்கை மட்டுமா அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, இங்கு வளர்ச்சி ஏற்பட அவர்கள் துணை நிற்கவில்லை என கேள்விப்படுகிறோம் அப்படின்ற அவருக்கு ஏதோ பல பேர் சொன்ன மாதிரி அதைத்தான் லட்சுமி சொல்றாங்க. இதுல ஏன் இவ்வளவு மென்மையான அணுகுமுறைன்னு கேட்கறாங்க. சார், நான் என்ன சொல்றேன், ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு கடைசி வார்த்தையை நீங்க எடுத்துக்கிறீங்க, கேள்விப்படுகிறோம். அறிக்கை எழுதுறதுல இருக்கிற நுணுக்கம் அதான் அந்த நுணுக்கத்தை தான் நீங்க சார் இப்போ அது ஒரு இன்க்ளூசிவ் ஸ்பீச். இப்போ நீங்க நீங்களும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு ஆடியன்ஸை நீங்க கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கூரை நீங்க டைலூட் பண்றீங்க. சார், அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மாநில அந்தஸ்து இவ்வளவு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் ஏன் நீங்க இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல? அது புதுச்சேரியோட ஒரு ஆதாரமான பிரச்சனை. அந்த பிரச்சனை மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை நேரடியா சொல்றாரு. அப்ப அவரோட கணக்கு என்ன, எப்படி நீங்க அதை டீகோட் பண்ணி? சார், இங்க பாருங்க, அவர் திமுக எதிர்ப்பு அங்கேயும் போய் காட்டினாரா? திமுக எதிர்ப்பு தானே அவருடைய அரசியல். ஆமா, அதுல வலுவையா இருக்காரா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப திமுக இடையில கூட ஒரு சொல்லுவார், திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இதுக்கு நடுவுல திமுகவுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு தான் நான் கேட்கிறேன். அதுதாங்க, சம்பந்தம் இல்லாத இடத்தை நீங்க அந்த மாநிலத்தை ஆண்ட கட்சிக்கும் அந்த மாநிலத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஐயா ஜானகிராமன் யாரு? இப்படி பாருங்களேன், இந்த இப்படி இருந்திருந்தால் ஒரு கேள்விக்காக கேட்கிறேன். அங்கு கனெக்டே இல்லை, அங்க போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா பாஜக அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, அவர் வாக்குறுதி எல்லாம் நம்பாதீங்க, அவங்க மாநில அந்தஸ்தெல்லாம் தரமாட்டாங்க, அவர்களை இனியும் நீங்க நம்பாதீங்கன்னா தானே அது ஸ்ட்ரெயிட்டான விமர்சனம். சார், தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய திமுகவை பாண்டிச்சேரியில எதிர்த்தா பாண்டிச்சேரியில திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல சார். அந்த மாநிலத்தை திமுக ஆண்டிருக்கு, அந்த மாநிலத்துல திமுக பாஜக மேலதான் அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னார்ல. ரயில் திட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை வரிசையா பட்டியலிடுறாரு. நீங்க இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு. சார், ஐடி கம்பெனி ஒரு முக்கியமான யோசனை. நம்ம சென்னையில ஒரு சவுத்துல ஒரு பெரிய காரிடாரை வச்சிருக்கோம். அந்த காரிடாரை பாண்டிச்சேரிக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப ஓவராலா பாக்குறப்ப திமுக எதிர்ப்பு, நீங்க சொன்ன மாதிரி பாஜக மென் விமர்சனத்தை கூட விமர்சனம்
நம்ம என்ன கூட தவிர்த்தர்றேன் விமர்சனம் எம்ஜிஆர் மீது கரிசனம் அதுதான் சார் முக்கியமான இடம். அது ஹோலிஸ்டிக்கா என்ன சொல்ல சார் எம்ஜிஆர் மீது கரிசனம் காட்டுகிறதா அவர் அதிமுக தன்மையை வாங்குறாரு. ஏன் அந்த உதாரணத்தை சொல்லணும் சார்? டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த உதாரணம் தப்பா போயிடும். என்னன்னா முதல்ல இங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்ப 26ல பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வருமா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அஇஅதிமுகவோட தன்மையை வாங்குறாரு. அஇஅதிமுகங்கிற கட்சி சார் அது சிறுபான்மையினர் நலனும் பேசும், ஒடுக்கப்பட்ட ஒரு நலனும் பேசும், பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனும் பேசும், பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும். அஇஅதிமுகன்ற ஒரு கட்சியினுடைய தன்மை இருக்குல்ல, அது இந்திய அளவில் அது மேல எந்த சாயமும் இல்லாத ஒரு அருமையான கட்சி. அந்த கட்சியோட சாயத்தை அவர் வாங்குறாரு சார். ஏற்கனவே ஐயா கேஎஸ் போயாச்சு, ஐயா நாஞ்சில் சம்பத் போயாச்சு, இன்னைக்கு அவர் ஐயா எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு. அதுதான் அரசியல். நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாத சார் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், புதுச்சேரி மாநில பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? தாவேகால இருக்காரு சார். அதுவே ஒரு இண்டிகேஷன் இல்லையா? அதுக்குள்ள ஒரு தேர்தல் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு எல்லாம் இருக்கு சார். என்ஆர் காங்கிரஸோட சாஃப்டா போறாரு சார். ஒரு தலைவர் போறாரு, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட சாஃப்டா போறாரு, இன்னொரு கட்சியை அட்டாக் பண்றாரு. இதை விட எப்படி சார் அவர் நுட்பமா போக முடியும்? எனக்கு புரியவே இல்லை. நீங்க இது போறாரு, எம்ஜிஆருடைய தன்மையை உள்வாங்குறாரு, திமுக எதிர்ப்பு அங்கேயும் போய் பலப்படுத்துறாரு. இவ்வளவு இருந்தும் இதுக்கு இப்ப லட்சுமி மேடம் சாஃப்டா போனா சாஃப்டா போயிட்டாரு. இதே இது கொஞ்சம் பனையூர் விவகாரத்துல டோனை கொஞ்சம் ரைஸ் பண்ணா அங்கிள்லாம் சொல்லக்கூடாது. இல்ல அதுல அவர் எப்போதுமே பாஜக விட்ட சாப்பிட்டாதான் போறதா தான் லட்சுமி சொல்றாங்க. இதுல திமுகவுல தான் ஏத்த இறக்கம் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் சார் ஏன் இருக்கணும்ன்றீங்க சார்? என்ன சார் ஸ்ட்ராட்டஜிக்கலா பாருங்க சார். நீங்க பாஜகவுக்கு இங்க எத்தனை சதவீத வாக்கு இருக்கு, எத்தனை எம்எல்ஏ லட்சுமி சார் ஆளுங்கட்சியை எதிர்க்கணுமா, 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை எதிர்க்கணுமா சார்? 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டாம். பண்ணப்பட்டிருக்கா? 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டாம். உங்களுக்கு அது எதிர்க்கிறதுல மனம் இல்ல. அதுக்கு ஒரு விதமான அச்சமும் சேர்ந்து இருக்கு. எல்லாத்தையும் அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாருங்க. பாசிச பாஜகன்னு சொன்னதை மறந்துட்டு நீங்க சொல்றீங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன்டரிம் ரிப்போர்ட் வரும்போது நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரே நிமிஷம் குருநாதா. பல சீனியர் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சு அரசியல் எதிரிகள் எல்லாம் அப்படி முடக்குதுன்றாங்க. எனக்கு ஒரே ஒரு உதாரணம் தர சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மேல கேஸ் போட்டு அவங்க அரசியல் வாழ்க்கையை முடக்குச்சுன்னு சொல்லுங்க சார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மந்திரி 1.5 வருஷம் உள்ள இருந்தாரு. இன்னும் அவர் மேல சார்ஜ் ஷீட் போடல சார். என்ன சார் பேசுறாங்க? மகாராஷ்டிரா எப்ப கேட்டாலும் மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே இன்னைக்கு ஆளாக்கி தானே வச்சிருக்காங்க, அஜித் பவார் ஆளாக்கி தானே வச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வாங்குங்க. எங்க பாஜக எந்த ஏஜென்சியை வச்சு எந்த அரசியல் தலைவரோட வாழ்க்கையை முடிச்சதுன்னு சொல்லுங்க. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க லட்சுமி. இப்போ பிஜேபியோட ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு, அதுக்கு கேஸ் ரைடு அப்படின்னா அவர் சொல்றாரு அப்படிலாம் ஒரு அரசியல் முடியாது. இந்தியால எந்த தலைவர் அவர் பயந்திருந்தா ஒரு சினிமாவிலே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற வாதத்துக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் லட்சுமி. அவர் சினிமாவில் இனிமேல் சினிமாவில் இருந்தாலும் சினிமாவிலே கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாலும், அரசியலை விட்டு விலகணும்னு நினைச்சாலும், இல்லை அரசியல்லே இருக்கணும்னு நினைச்சாலும், ஏற்கனவே அவருக்கான பாதை என்னன்றது எல்லாமே முடிவாயிட்டது. அது அவருக்கும் தெரியும். டெல்லியில போய் சிபிஐ எஸ்ஐடி தான் கேட்குறாங்க அப்படின்னு வழக்கு போடப்பட்டாலுமே டெல்லியில அவங்களோட ஆட்கள் கேம்ப் பண்ணி இருந்தது எல்லாமே செய்தியாகவே எல்லா காலத்திலும் வெளியானது. அவர் டேராடூனுக்கு தான் போயிருக்கார், ராதவர்ஜுனன் தான் சொல்லப்பட்டது. ஆனா எல்லா இடங்கள்லயும் எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் நடந்தது உண்மைதான். இதுக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க அதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டா டிபேட்ல உட்கார்ந்து அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது.